Ar.Rahman for Slumdog Millionaire. Change, and definitely the world now recognizes AR as kind of Mozart or Madras or whatever it is. I mean, he's like really a legend right now. நம்ம சொல்கிறதுக்கு முன்னால் ரஹ்மான் என்றவர் பற்றி 2 வார்த்தை நான் சொல்லியே ஆக்கணும். இன்றைக்கி நம்ம இந்தியன் சினிமா துறையிலே அந்த அளவுக்கு சக்ஸஸ் பார்த்தவங்க வேறு யாருமே கிடையாது. நமக்காக தமிழ்நாட்டிலேருந்து 2 ஆஸ்கார் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கிராமி அவார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அவருக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வந்திருக்கு. எத்தனை வந்தாலும் உங்கள் மாதிரியே இருப்பார். அவர் குழந்தை மாதிரியே இருப்பார். உண்மையான உழைப்பாளி, உண்மையான வினயசீலன். 92 இருந்து till now இத்தனை வருஷத்துல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், நிறைய சந்தோஷம், நிறைய கண்ணீர், நிறைய வருத்தங்கள், நிறைய நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே எப்படி சார் பேலன்ஸ் பண்றீங்க? வாட் இஸ் தி சீக்ரெட்? நேத்து தான் பார்த்தேன் அது ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிரெயினை அன்புல செலுத்தணும்னா அந்த செல்ஸ் எல்லாம் அதே ரிஃப்ளெக்ட் பண்ணுமா, அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுமா. சப்போஸ் கவலையில செலுத்தணும்னா அதே மாதிரி கவலையில ஜாஸ்தி நம்ம பிகம் லைக் ரிஃப்ளெக்ஷன் மிரர் மாதிரி போட்டு எக்கோ. ஸோ என்னோட வாழ்க்கையில I can't afford to be negative because I reflect on art. So in the space of spirituality and love and self-questioning, refining, jihadul nafs ன்னு சொல்றாங்க like in Arabic, அதாவது struggle between your desires, struggle to refine them and divert them towards goodness. Nobody is perfect. எல்லாருமே நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ். நமக்குலாம் டார்க் சைடு இருக்குது, லைட் சைடு இருக்குது. நம்ம எப்படி அதை ஒரு எஃபர்ட்டோட அதை செலுத்துகிறோமோ அப்படி போகிறோம் இல்லையா. அது மாதிரி எனக்கு மியூசிக் வாஸ் தட் பியூட்டிஃபுல் திங் அண்ட் இஸ் தட் பியூட்டிஃபுல் திங். அதனால போய்கொண்டிருக்கிறது வாழ்க்கை. இந்த படத்தில் ஜிவி நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு மியூசிக் பற்றி. நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொன்ன ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒரு ஃபில்முக்கு மியூசிக் டைரக்டராக இருக்கிறத விட ஐ வாண்ட் டு ட்ராவல், நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறைய கான்செப்ட் பண்ணணும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி மியூசிக்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டோரி உங்ககிட்ட இருந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயமா? இல்லை, ஐ திங்க் ராஜீவ் ஹஸ் டேக்கன் அ வெரி டெலிகேட் சப்ஜெக்ட். எல்லாத்துலேயும் ஒரு கைண்ட் ஆஃப் ரேசிசம் இருக்குது. சிட்டியில் பார்க்குறது இல்லை, பட் ஒரு ரூரல் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு கொடுமை நடந்துட்டுருக்கு. நீ கீழே நான் மேலே. ஒரு ஆள்லாம் முன்னுக்கு வரணும்னா அதெல்லாம் தூக்கி போட்டு எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஹவு ஹீ ரிஃபைன்ஸ் ஹிம்செல்ஃப், இதெல்லாம் பண்ணும்போது சக்ஸஸ் வரும்போது எவனும் பார்க்குறது. ரிலிஜன் பார்க்குறேன்னா, ஜாதி பார்க்குறேன்னா, இல்லை எந்த ஊர் எந்த லாங்குவேஜ் ஒன்றும் கிடையாது, தூக்கி போட்டுறான். போட்டோன்னு தே லவ் யூ. ஸோ இந்த விஷயம் இட்ஸ் உண்மை. சும்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் இந்த ஜாதி, நான் இந்த மதம், நான் இதனால என்ன அமுக்குறாங்க நான் சொல்லும்போது நீ என்ன பண்ணுற? Do something, come up to the level and kick there. Okay, அது uncensored. Sometimes நீ அது மாதிரி வரதுக்கு 1 வருஷம் தேவைப்படும், சம்டைம்ஸ் 2 வருஷம் தேவைப்படும், சம்டைம்ஸ் 20 வருஷம் தேவைப்படும். டைம் எடுத்துக்கோ. அப்புறம் வா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு வெற்றி வீரன் உள்ளே இருக்கும், அதை கொண்டு வரணும் நம்ம இல்லையா. நான் சொல்லுவேன், அந்த மெயின் இன்ஸ்பிரேஷன் இளையராஜா சார் சொல்லலாம். அவர் எங்கேருந்து எவ்வளோ பெரிய ஆளாகி 75 இயர்ஸ் கொண்டாடுறதுக்கு ஐ திங்க் இட் பி ரைட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். நம்மளுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். இன்னும் அந்த ஸ்பிரிட் ஆஃப் creating songs, creating music, creating love. And I think we have to salute him. ஏன்னா நம்ம தான் அலோவ் பண்ணோம் ஒரு ஆளை ஒரு நம்ம தாழ்வியா கீழே இருக்குமா மேலே இருக்குமா நம்ம மைண்ட் தான் சொல்லணும். நம்ம மைண்ட் நம்மள நம்ம ரொம்ப கேவலமான ஆளுன்னா we'll start believing it. நம்ம அது மாதிரி பிலீவ் பண்ணக்கூடாது. அது மாதிரி எனக்கு சின்ன வயசில் மிச்ச பேர்னால இல்லை, என்னால் I had that lower self-esteem, suicidal thoughts. எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போய் அதுக்கப்புறம் அந்த ரோஜா படம் ஹிட் ஆகி இவ்வளோ அன்பெல்லாம் கிடைச்சோன்னா அதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் போன உடனே தென் ஸ்லோலி ஒரு வேர்ல்ட் லெவல் ஸ்டேஜில் என்ன போய் உட்கார வச்சுட்டாங்க. கொஞ்சம் சரி, ஹவு ஷுட் ஐ பிஹேவ்? ஐயோ, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க ஆஸ்கர், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நோட் பண்ணுறாங்க, அப்புறம் நம்மளை வேர்ல்ட் லெவல் பார்ட்டிக்கு கூப்பிட்றாங்க. யூனோ, ஸோ கான்ஸ்டன்ட்லி யூ ஆர் லுக்கிங் அட் யுவர் செல்ஃப். இது மாதிரி தான் பெட்டராக இருக்கும்ல, இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும்ல. சும்மா இருக்கும்போது வி டோன்ட் ஃபீல் லைக் இட், பட் அங்கே போகும்போது வி ஹேவ் டு காமன் சென்ஸ் தானே இதெல்லாம். அதே மாதிரி தான் ஐ திங்க் லைக் ஐ ஃபீல் லைக் த ஒர்க், டெஸ்டினி, ஐ திங்க் த வில் ஆஃப் காட் பிடிச்சி தள்ளிட்டே இருக்கேன் என்ன போட்டு. ஐயோ இப்போ டைரெக்டாக மாறிட்டோமா, ஐயோ இப்போ என்ன பண்ணோம்,
ஓ virtual reality அது போய் அப்போ ஒரு கோர்ஸ் கற்றுக்கிட்டேன் போயிட்டு. ஸோ the things which opens for you pushes you to learn things and be aware, not being naive. சரி நீ பண்ணுறியாப்பா உன் காசு தரேன்ற மாதிரி இருந்தால் நடக்காது கதை. We have to be spearheading things இல்லையா? ஸோ நீங்கள் இளையராஜா சார் கிட்டேருந்து இந்த ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன், இது நான் எனக்கு லைஃப்பில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு இசைக்கலைஞன்னா அவன் வந்து தண்ணி அடிப்பான், அவன் வந்து ட்ரக்ஸ் அடிப்பான், அவன் பொண்ணுங்களோட சுற்றின்னு இருப்பான், அவன் வந்து ஒரு கேரக்டர் இருக்காது, இந்த மாதிரி ஸ்டிக்மாவில் க்ரியேட் பண்ணிட்டாங்க ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷன் சில பேர். இதனால என்னதுன்னா ஒரு இசைக்கலைஞன் ஒரு சிங்கர்னா ஐயோ அங்கே அந்த சைட்லாம் போகாத நீ பாட போறியா ஜாகிரதையாரு. ஸோ இளையராஜா சார் கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தேன் மாதிரி இந்த ஸ்டிக்மாவை உடச்சி ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சாமியார் மாதிரி உட்காந்துட்டு தண்ணி அடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டார், அப்புறம் வேறு கெட்ட பழக்கம் கிடையாது, மியூசிக், அந்த மியூசிக்னால அந்த ரெஸ்பெக்ட் இல்லை. ஸோ அந்த விஷயம் வந்து இன்னும் என்னை வந்து பாதிச்சிருக்கு. அவர் வந்து அவரோட அந்த கன் வச்சு பண்ண அவர் பார்த்தா நடுங்குவாங்க. எதுக்குனால நடுங்குவாங்கன்னா அவரோட கேரக்டர்னால. இந்த விஷயம் நான் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ். அப்புறம் நான் வந்து கம்போசர் வரும்போது என்னுடைய ஓன் வழியில் நான் சூஃபிசமில் எடுத்துகிட்டு நான் வந்து அந்த ஸ்டுடியோவில் அவ்வளோ ரெஸ்பெக்ட். நான் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எங்கள் அசிஸ்டன்ட் சாமித்துறை யாருக்கு ஃபோன் பண்ணாலும் 3 மணிக்கு கூப்பிட்டானுமா அந்த தாயார் இல்லை புருஷன் அவங்க ஒய்ஃபையோ அவங்க டாட்டரையோ அவங்க தங்கச்சியோ ஸ்ட்ரைட் அனுப்புவாங்க, ரஹ்மான் ஸ்டுடியோ நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி இன்னும் ஐ திங்க் பை த கிரேஸ் ஆஃப் காட் வி ஹேவ் தட். அண்ட் இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்கூலும் அதே மாதிரி வி வாண்ட் டு பிரிங் இட். மை சிஸ்டர்ஸ் மேனேஜிங் ஃபாத்திமா. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஒரு சின்ன ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கே வந்து ஒர்க் லைஃப் ஆகட்டும், ஃபேமிலி, லவ் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, அங்கே இருக்கிறவங்க உங்களை தேடுறாங்க. ஸோ இந்த தேடல் உங்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி எல்லாருக்குமே பேலன்ஸ்டான ஒரு இது கொடுக்குறீங்க? ரொம்ப கேல்குலேட்டாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இன்டென்ஷன் சொல்கிறாங்க, நியத்துன்னு சொல்கிறாங்க. அந்த நியத்து வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது, டோர்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் என்னோடய விஷயத்தில் அது ரொம்ப பிளான் பண்ணும்போது நான் ஓகே சரி ஹிந்தியில் 3 பண்ணலாம், தமிழில் 3 பண்ணலாம், இங்கிலீஷில் 1 பண்ணலாம். பார்க்கும்போது தான் ஹிந்தி படம்லாம் ஒன்றுமே டென்ட் டேக் ஆஃப், தமிழில் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு இந்த படம். ஸோ நான் சரி எது வருதோ எது பிராப்தம் இருக்கோ அது பண்ணலாம். ஓகே, அது மாதிரி தான் இப்போ நடந்துட்டுருக்கு. எதுலாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அது பண்ணுறோம். அதுக்கு வந்து என்னால் முடிஞ்ச பேஷன் எல்லாம் போகும். ஒருவேளை ரஹ்மான் சார் வந்து மியூசிஷியனாக இல்லைன்னா வேற என்னவா இருந்திருப்பாரு? ஒரு மனிதன் எடுத்துட்டா மோர் தென் கலையை விட உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து நம்ம வந்து எந்த விஷயத்தில் போனாலும் அதில் நல்லா பண்ணணும் அந்த இன்டென்ஷன் இருக்கும்போது அதில் நல்லா ஆகிடும். அதுக்கு மெனக்கெட்டு அதுக்கு உள்ளே போகணும் நம்ம இல்லையா. நம்ம சம்டைம்ஸ் வி ஆர் ஆக்வர்ட், சம்டைம்ஸ் வி ஆர் இம்பர்ஃபெக்ட். அந்த பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் நம்ம உழைச்சிட்டு உள்ளே போகும்போது ஐ திங்க் மியூசிக்னு வந்துடுச்சு. என்னோட தலையத்தில் எழுதியாச்சு. லைக் எங்கள் அம்மா வந்து இதான் மியூசிக் தான்டா உனக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டேன். அவ்வளோ வெரி நைஸ். அது நத்திங் ஸ்டாப் மீ. இதுதான் இவ்வளோ தான் காசு கொடுக்குறாங்க, இவ்வளோ தான் ஒர்க் பண்ணணும், நீங்களாம் அது மாதிரி ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ தான் தராங்கன்னா ஐ ட்ரை டு கிவ் 1000%. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனர்ஜி இருக்குது, எனக்கு கொடுக்க தயாராக இருக்கேன். ஸோ என் பசங்கள்கிட்ட வந்தால் சொல்கிறேன், when you can just give it, because tomorrow is a different day. அதே சமயத்தில் உஷாராகவும் இருக்கணும். லைக் பி கேர்ஃபுல் இன் பிளானிங். ரொம்ப உஷாராக இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். Yeah, exactly. 28 இயர்ஸில் சார் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்கோர் கேன் யூ ஜஸ்ட் மென்ஷன் ஒரு யோர் டாப் 5? அண்ட் ஐ ரிமெம்பர் ஒரே டைமில் ஆக்சுவலாக அலைப்பாய்தே ஒரு பக்கம் ரிலீஸ், ஒரு பக்கம் கண்டு கொண்டேன் ரிலீஸ், இன்னொரு பக்கம் லகான் ரிலீஸ். எப்படி சார் இந்த மாதிரி இது அதில் இருக்கிற ஒரு பாட்டு போடுறதுக்கே ரொம்ப கஷ்டம் சார். இந்த குவாலிட்டி லைக் எவ்ரி சாங் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜானர், வேறு லாங்குவேஜ், வேறு ஆடியன்ஸ், எவ்ரி திங் வாஸ் டிஃப்ரெண்ட். பட் ஹவு நீங்கள் இந்த இடத்துல ஒன்று பண்ணிவிட்டு அங்கே போய் ஒன்று பண்ணுவீங்களா? லைக் ஹவ் ஐ ஏபிள் டு டூ ஷஃபிள் அக்ராஸ் this many things? See, I grew up multiculturally in a way. நான் film industry ஒர்க் பண்ணாலும் I in my alternate life is listening to different parts of the world, rock music or like classical music or like jazz or film scores or because சின்ன வயசுல வந்து you after a while it becomes saturated. like they watching daily அதே தான் வாட்சிட்டு வரல ஒரு கம்போசர் கிட்ட போய் வாட்சிட்டு. So I used to listen to many other things because I didn't have nothing to lose. எனக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் ஆர்கெஸ்ட்ரா கிடையாது. வேற கம்போசர்னா அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ஆர்கெஸ்ட்ரா இருக்கும், ஒரு 60 பேர் இருப்பாங்க. அவங்க அந்த வேலை பண்ணலன்னா
அவங்களுக்கு அந்த 60 பேரோட இது போயிடும் இல்லையா. ஸோ என்னன்னா நினச்சி அது மாதிரி பண்ணோம்னா வி ஆர் மேக்கிங் somebody பிலீவ் தட் இவங்கெல்லாம் வேலை தரணும்ன்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. இந்த ஒர்க் பண்ணுறது ஒரு ஆர்டிஸ்டிக் இன்டென்ஷனே மாறிடுது. லைக் ஒரு வண்டி ஓடணும் அவங்களுக்குலாம் சரி நம்ம ஒரு படம் பண்ணோம் அது மாதிரி இல்லாமல் I want to do because I want to artistically express what I can do in the songs. So that whole thing channel தான் சின்ன ஸ்டுடியோவில் பண்ணும்போது என்னாச்சுன்னா அந்த இது நடந்தது. அண்ட் வென் எவர் நீட் தம் ஒரு பெரிய ஸ்டுடியோ போயிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரிங்ஸு பிராஸு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். வி வில் ரெக்கார்ட் இட். அப்புறம் சம்டைம்ஸ் அப்ராட் பண்ணுறதும் சம்டைம்ஸ் இங்கே இன்னும் ஆர்கெஸ்ட்ரா பிளேஸ் till Bigil பார்த்தீங்கன்னா and now Sunshine Orchestra is playing. And ஸோ இதை மாதிரி இருக்கிறதுனால ஒரு சென்ஸ் ஆஃப் செப்பரேஷன் கிடைக்குது. ஒரே இடத்துல மாட்டிக்காமல் ஸோ யூ கேன் கோ டு ஹிந்தி, கம் பேக், யூ கேன் கோ டு லண்டன், யூ கேன் கோ டு அமெரிக்கா, யூ கேன் கம் பேக். தட்ஸ் அ ஃப்ரீடம். அண்ட் பிகாஸ் ஐ டூ லெஸ் ஒர்க். இப்போ நான் 30 படம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துலலாம் எல்லா கம்போசரும் 40 படம் பண்ணுவாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். 3 நாள் எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க. 6 பாட்டு அண்ட் ஒரு ஃபார்முலா பிடிச்சிட்டு டக்குன்னு பண்ணுவாங்க. நம்மளது வந்து அந்த ஃபார்முலா எதுக்கு பண்ணோம், நம்ம வந்து ஒரு பாட்டை 6 மாதம் பண்ணோம் என்னப்போ அவங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் அவ்வளோதான் இல்லையான்ற மாதிரி. ஸோ ஒர்க் அப் பிஃபோரேவாக ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் ஆல் த டைரக்டர்ஸ் வேர் ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அசுதோஷ் அண்ட் ராஜீவ் and Mani sir was a mentor அவர் இல்லையா. ஸோ there's a sense of discovery rather than work மாதிரி இல்லாமல் இது டிஸ்கவர் பண்ணலாம், வேறு ஏதாவது டிஸ்கவர் பண்ணலாமா ஸோ தட் இஸ் த ஐடியா. ஆனால் பட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் டவுட் இருக்குது. இந்த மிக்ஸ் கரெக்டாக இருக்கா, அது ஏன் ஃபோனில் சரியா இல்லை, அது ஏன் இங்கே பேஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னும் ஸ்டில் லைக் டார்ச்சர் ஆல் மை டீம். ஓ அவங்களை போட்டு இல்லை சார் நல்லா இருக்கு சார், கேட்டேன் இல்லையா, அங்கே கேட்டையா நீ ஸ்பாட்டிஃபைல வருது அது கேட்டியா, நீ தானே சொல்கிறேன் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்கிறேன் பாருன்ற மாதிரி ஐ புஷ் தம். அண்ட் பிகாஸ் தேர் மெனி நியூ திங்ஸ் ஓப்பனிங் அப். இப்போ யூடியூப் கம்ப்ரெஷன் சரியா இல்லைன்னா அதில் வந்து ஹெச்எஃப் கேட்க மாட்டேது. அண்ட் ஐடியூன்ஸில் வந்து வேறு மாதிரி மாஸ்டர் பண்ணோம். ஸோ தேர் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் நவ். நாட் லைக் முதல்ல முடிச்சிட்டப்பா சிடியில் வந்துருச்சு முடிஞ்சதுன்ற மாதிரி இல்லாமல் there are many other. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்க்குன்னா அதுக்கு you need to use a different kind of a code to compress and master. So it keeps us busy in like still we're not happy. Like இது எப்படி சரி பண்ணுறது, எப்படி there are many new challenges opening up. Sir, everyone's understanding of spirituality differs, sir. According to you, precisely what makes you such a spiritual person, sir? So I think beyond religion போயிட்டீங்கன்னு வச்சுங்க, there's a space which is beautiful. Nobody judges you whether நீ நல்லவனா கெட்டவனா, அதுக்கெல்லாம் மீறி ஒரு ஸ்பேஸ் இருக்கு. And that is the space which I want to go. And that's the space I want to see people. And the space போகும்போது your wisdom is the highest level, your knowledge is the highest level. And you are not worried, you're not afraid, and you are in the state of bliss. And பார்த்தீங்கன்னா ஹிந்துசம்ல இருக்கும் சரி, லைக் கிறிஸ்டியானிட்டி ஆர் புத்திஸ்ட் ஆர் சூஃபி இஸ்லாமிக், நம்ம இதெல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம் இல்லையா. வாட் வி டிஸ்கவர் ஹவு டு see God. அதுக்கப்புறம் எப்படி போகும்போது how can you see God, how God can see us. இதுதான் everybody sees God as a different person. Some people see God as love, some people see as Allah, some people see as Ram. So my thing is, if you surrender and you know that you can leave everything to, you start refining yourself and you leave everything to God and you be sincere in your that refination process, you be sincere on that. Because யாருமே பர்ஃபெக்டாக பிறக்கல, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது சூஸ் பண்ணுறியா, அது சூஸ் பண்ணுறியா, இது சூஸ் தண்ணி வேணுமா இல்லை சாராயம் வேணுமா, ஒரு we can choose it every time. கொலை பண்ணுறோமா இல்லை விட்டுடலாமா, there is an option. And hate பண்ணலாமா love பண்ணலாமா, like my Oscar speech said. And what makes you peaceful, what makes you peaceful inside. நம்ம ஒரு ஹேட்ரட் இருந்ததுன்னா are you peaceful? No. அந்த 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 எனர்ஜியோட தூங்கும்போது நம்மளே அது வந்து ஒரு மோசமாக ஒரு மிருகமாக்குது இல்லையா. ஸோ பெட்டர் டு பி how do you go ahead. And அந்த ஜோனில் இருக்க தொட்டு I'm much more peaceful, that I'm not judging anybody. I know that I'm not perfect and that gives me peace too. That ரொம்ப பர்ஃபெக்டா மிச்ச பேர்லாம் அது மாதிரி இருந்தாலும் அது பீஸ்ஃபுல்லாக இருக்காது. லைக் யூ ஆர் இம்பர்ஃபெக்ட் அண்ட் யூ ஆர்
from imperfection to perfection, how can you go? In music, as a human being, as a father, as a husband, as a citizen, and because you have enough to tackle within yourself, you don't complain about other people. And you look at yourself, and then, so you don't complain, you don't talk bad about other people, because you yourself are filled with flaws. And you yourself have screens, like they say, 70,000 screen இருக்குண்டா நம்மளுக்கும் கடவுளுக்கும். நம்ம ஒவ்வொரு perfection போக அந்த screen remove ஆயிட்டு we can get close to the reality. And the reality portion, then what you think will happen. And that is the stage of bliss. திரு ரஹ்மான் அவர்களினுடைய ஆகச்சிறந்த ஒரு சாதனையாக நம்ம பார்க்கிறது வந்து சார், பல மேதைகள் கூட தலைமுறையை கடக்கிற போது பின்தங்கிடுவாங்க. அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அடுத்த ஜென்ரேஷன் என்ன ரசிக்கிறாங்க அப்படின்றது. ஆனால் 3 தலைமுறைகளை தாண்டி நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கும் உங்கள் பாடல்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொண்டாடுறாங்கல்ல, அதை எப்படி நீங்கள் கைவசப்படுத்துறீங்க? அதற்கான ரகசியம் சூட்சமம் என்ன சார்? புகழும் இறைவனுக்கு. ஆக்சுவலாக ஒரு கலைஞன் வந்து இந்த மாற்றங்களையும் ரசிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம், வெளியே ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஜனங்களுக்கு பிடிக்கும்போது எதனால் பிடிக்குது அவங்களுக்கு, அதில் நல்லது இருக்குது, அது நம்ம கண்டிப்பாக தெரியுது. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு நல்லது இருக்குன்னு, அந்த நல்லதை வந்து நம்மளும் ரசிக்கணும். இது என்னது, இதெல்லாம் இசையா, இதெல்லாம் அவங்க ரசிச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி நினைக்கும் போது நம்மளுடைய தாட் ப்ராசஸை மூடிட்டு நம்ம ஒரு ஷெல்லில் இருக்கும், நம்ம வந்து ஒரு பழமையில் பின்தங்கிடுறோம். மாற்றங்களை ரசிக்கணும், கண்டிப்பாக ரசிச்சுட்டு அதில் வர நல்ல விஷயத்தையும் பார்க்கணும், கெட்ட விஷயத்தையும் பார்க்கணும். நல்ல விஷயத்தையும் எடுத்துட்டு நம்ம we have to keep going. சார் வந்து இதுவும் கூட யங்ஸ்டருக்கான ஒரு கேள்வி தான். உங்கள் லைஃப்லேருந்து நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்களோ உங்கள் லைஃப்லேருந்து கற்றுக்கணுன்றதுக்காக பலரால் ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியாத விஷயம்ன்றது வந்து புகழை சுமக்க முடியாது பலரால். அதிலிருந்து கீழே விழுந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரகிளான லைஃப்பில் இருந்து உச்சத்தை அடைஞ்சிங்க, சின்ன வயசுலேயே ஏராளமான புகழ் உங்களுக்கு வந்தது. அதை எப்படி நீங்கள் கையாளுறீங்க? புகழை எந்த அளவுக்கு நீங்கள் நிறுத்திக்கிறீங்க? அதை எப்படி பார்க்குறீங்க பாராட்டாவும்? இந்த உலகத்தில் எல்லாமே டெம்பரரின்னு சொல்லலாம் இல்லையா? அது ஃபிலசாபிக்கலாக கேட்கும்போது இப்போ பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பார்த்துருக்கோம், அவங்க எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் மைக்கேல் ஜாக்சன், அவங்க சடனாக இறந்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அவங்க பண்ண கஷ்டம், அவங்களுடைய ஆரா எல்லாமே போச்சு. ஸோ இந்த தாட் நம்ம மைண்டில் இருந்ததுனாலே போதும், நம்ம வந்து உடனே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், இது கூட வருமா இல்லை வராது என்ற மாதிரி. இதுதான் ஐ திங்க் இதுதான் த பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் சொல்லலாம். எல்லா ரிலிஜனும் இதுதான் இருக்குது. நம்மளுடைய நிலையான வாழ்க்கை இல்லைன்றது வந்து கண்டிப்பாக நம்ம மைண்டில் வச்சிட்டோம்னா, அதே மாதிரி புகழும் நிலையானதில்லை, அன்பு எல்லாமே நிலையானது தான். பட் இது ஒரு ஃபேக் இம்போஸ்டர்னு சொல்கிறாங்க இல்லையா? ஃபேம் இஸ் தன் இம்போஸ்டர்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு பெரிய ரைட்டர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி அவ்வளோ சினிக்கலாக சொல்ல வேண்டாம், பட் அதில் ஒரு நிறைய ஜாயும் இருக்குது, நிறைய அன்பும் இருக்குது. அட் த சேம் டைம் அது நிலையானது இல்லை, அது கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்மளுடைய வழி தவறாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடணும். நம்மளுடைய வழி சம்டைம்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் பண்ண விஷயங்கள் வந்து 20 வருஷம் கழிச்சு எல்லாருக்கும் பிடிக்கலாம், சம்டைம்ஸ் ஒரு 100 வருஷம் கழிச்சு பிடிக்கலாம். எனக்கு வந்து உடனே சில பாடல் ஜனங்க ஏற்றுக்கும் போது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் தோணுது. சிலது ஏற்றுக்கலன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது, இது மாதிரி மேபி அவங்களுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம். உங்களுடைய ஆஸ்கார் விருது வாங்கின தருணம் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் ஒரு புதிய பர்செப்ஷன்லேருந்து இந்த கேள்வி கேட்கணும் சார். ஏன்னா மேலை நாட்டினர் பொதுவாக உணர்ச்சிகளை வெளியில் அதிகமாக காட்ட மாட்டாங்க. ஆனால் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அழுகை, கோபம் எல்லாத்தையும் வெடித்து காமிச்சிடுவாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப காரம் தான். ஆனால் மேலை நாட்டினர்களே அப்படி உணர்ச்சியை சட்டலாக காமிக்கிற அவங்க வந்து அந்த ஆஸ்கார் விருதை வாங்குறப்ப கத்தி அழுது பீறிட்டுருவாங்க. ஆனால் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு இனக்குழுவாக இருக்கிற ஒரு தமிழராகிய நீங்கள் அந்த விருதை கையில் வாங்கிட்டு அவ்வளோ கம்போஸ்டாக இறைவனுக்கு அர்ப்பணிச்சிங்கல்ல, அந்த தருணம் இங்கு இந்தியாவில் எல்லாருமே கொண்டாடினாங்க. அந்த தருணத்தை நீங்கள் எப்படி சார் கையாண்டீங்க? அந்த விருது அறிவிக்கப்பட்டு அதை ஹோல்ட் பண்ண தருணத்தை. எனக்கு வந்து விருது வருதோ வரலையோ அதை பற்றி கவலை இல்லை. அப்போ ஏன்னா 2 பாடல்கள் நான் பாடிருக்கணும், லைவாக பாடுறேன், ப்ளஸ் பேசணும். இந்த டென்ஷன் தான். ஸோ இதான் உளறிட போகிறோம்.
இதுதான் பயந்தான். ஸோ அந்த வந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் வந்து பெரிய விருதை விட ஜாஸ்தி எனக்கு வந்து அதுதான் புகழத்தை சேர்த்துச்சு. அதனால அதாவது நம்மளுக்கு இருக்க சாய்ஸ், வெறுப்பு அன்பு ரெண்டும் இருக்கு. நான் வந்து அன்பை தேர்ந்தெடுத்தேன், அதனால இங்கே இருக்குன்றது. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா அதுதான் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். அந்த வாயில் வந்தது எனக்கு வந்தது எனக்கே தெரியல அது எங்கேருந்து வந்ததுன்ட்டு. பட் அதை பற்றி நினைக்கும் போது கண்டிப்பாக பெருமையாக இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற உலகம் அப்படி தான் இருக்கு இல்லையா, எல்லாம் வெறுப்பில் தான் டிவைட் அண்ட் ரூல் நிறைய விஷயம் இந்த உலகமே ரெண்டாக பண்ணிட்டு இருக்கு.